ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். துலாம் லக்னத்திற்கு 6ஆம் இடத்து சனியை பற்றியும் நம்ம ஜாதக சனியை பற்றியும் ஒரு ஒப்பு நோக்கு பார்வையோடு இந்த பதிவை பார்க்கலாம். ஜென்ரலாக ராசி பலன், ராசியிலிருந்து சனி வரக்கூடிய 7.5 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இப்படியெல்லாம் சொல்கிறது உண்டு. ராசி என்பது நிலையானது அல்ல. நம்முடைய பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில், அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, சந்திரன் நகரக்கூடிய அமைப்பு. ஒவ்வொரு திசையும் நமக்கு மாறி மாறி வரும் பொழுது அந்த சந்திரன் அந்த திசைக்குரிய நட்சத்திரத்தில் போகிறதுனால தான் அந்த திசையே நடக்குது. அப்படி நிலையில்லாத ஒரு ராசி, நிலையில்லாத ஜென்ம நட்சத்திரங்கிறத வச்சு நாம் பலன் பார்க்குறது சரியாக வராது. லக்னத்தை வச்சு, லக்னம் என்பது நிலையானது என்பதனால் லக்னத்தை வச்சு பலன் பாருங்கங்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து லக்ன பதிவுகளை போட்டுட்ருக்கோம். இப்போ துலாம் லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் சனி இருக்கார், மீனத்தில். சரி, இந்த 2.5 வருஷ காலமும் இந்த சனி 6ல் இருக்கிறதுனால 6ஆம் பாவ செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கடன், ஒரு எதிரிகள் தொல்லை, வம்பு வழக்கு, அதே போல் நமக்கு ஒரு எதிரிகள்னால பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்டது, நோய், இது மாதிரி கொடுத்துருமா அப்படின்ற கேள்வி தான் ஜென்ரலாக சொல்கிறது. ஆனால் அப்படி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, 6ஆம் பாவத்துக்குள்ளே சனி போயிட்டாரு அப்படிங்கிறதுனாலேயே அந்த நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் சனி பொறுப்பேற்று நடத்த முடியாது. காரணம் என்னென்னா, நம்ம பிறந்த ஜன்ம ஜாதகப்படி நமக்கு ஒரு திசையில் பிறந்திருப்போம். அடுத்தடுத்து பல திசைகள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வரக்கூடிய வகையில் இப்போ சனி திசை வரல அப்படின்னா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சனி 6ல் இருக்கிறனால சனியினுடைய காரணத்தினால எந்த நிகழ்வும் நடக்க போகிறது. அதே மாதிரி தான் சனியினுடைய புத்தி, அதுவும் இல்லைன்னா பார்க்க வேண்டாம். சனியினுடைய அந்தரம், சனியினுடைய சூட்சுமம், இதெல்லாம் இல்லைன்னா இந்த 6ல் இருக்கிற சனி அதை வச்சு நமக்கு பலன்கிறது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ ஏதோ ஒன்று நடக்குது, புத்தி நடக்குது, அந்தரம் நடக்குது, ஒரு சூட்சுமம்னு சொல்லக்கூடியது ஒரு 20 நாள் 15 நாள் இப்படி நடக்கும். அது கூட நடந்தால் கூட பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு அப்படி திசை புத்தி நடந்து இப்போ அந்த சனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனியை பொறுத்த வரைக்கும் நம்ம துலா லக்னத்திற்கு பணம் தருபவர், வேலை தருபவர், தொழில் தருபவர், இதுதான் கான்செப்ட். சரி, ஆனால் இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா 70-80 கோடி பேர் துலா லக்னத்தில் இருக்கிறோம். எல்லாத்துக்கும் அவங்கவுங்க ஜாதகத்தில் பிறக்கும்போது சனி ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பார். அது ஒரு நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கும். அது சில பாவங்களை இயக்கும். அந்த பாவங்களை நம்ம கண்டுபிடிக்கணுங்க. நம்ம ஜாதக கணிதத்தில் அதற்கு இடம் இருக்குது. அப்படி கணித்து கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, அப்படி கண்டுபிடிக்கும்போது 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த தொடர்புகளில் சனி இருந்தது அப்படின்னா தொழிலுக்கு நல்லது, பணவரவுக்கு நல்லது, உத்தியோகத்துக்கு நல்லது. இந்த 6ல் இருக்கிற சனி நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த 6ஆம் இடத்துக்கு சனி பொறுப்பேற்கிறாரு நம்ம ஜாதகத்தில்னா கண்டிப்பாக அதில் ஜெயிச்சு கொடுப்பாரு. இப்படி நல்ல விஷயங்களையும் செய்வார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம ஜனஜாதக சனி 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 1ஆம் இடம், இந்த மாதிரி பாவங்களை இயக்கிற அதிகாரியாக வந்திருந்தால் இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற சனி என்ன பண்ணும் அப்படின்னா, சந்தோஷத்தை 6ஆம் பாவ ரீதியாக கொடுக்கும்னு எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடன் இருக்குது, அந்த கடனை அடைபடும். ஒரு நோய் நமக்கு ப்ராப்ளமாக அனுபவிச்சுட்டு இருந்ததுலேருந்து விடுபட்டுருவோம். ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதிலிருந்து ரிலீஸ் ஆகி கொடுக்கும். இப்படி நன்மைகளை செய்யும். சரி, இந்த பாவங்களெல்லாம் இல்லாமல் 8ஆம் இடம், 12ஆம் இடம்னு பாவம் இருக்குது. இது கெட்ட பாவம். இப்போ நம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடம் என்ன? ரிஷபம். 12ஆம் இடம் என்ன? கன்னி. 4ஆம் இடம் என்ன? மகரம். இந்த 3 பாவங்களில் சனி தொடர்புகள் பெற்றிருந்தால்
அப்படி திசாபுத்தி அந்தரம் நடந்து இப்போ இந்த 6ல் சனி வந்துட்டார் அப்படின்னா, இந்த 6ஆம் இடத்தின் வழியாக நமக்கு வலி வேதனைகளை தரவிருக்கிறார். ஒன்று நோயினால் அவஸ்தை, இல்லைன்னா வழக்கு பகையினால் அவஸ்தை, இல்லைன்னா கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் அவஸ்தை. இதை கொடுப்பார். சரி, இது 2.5 வருஷ காலமும் ஒட்டுக்கா கொடுத்துருவாரா? கண்டிப்பாக இல்லை. நம்ம துலா லக்னத்தில் நம்ம ஒரு புள்ளியில் பிறந்திருப்போம். துலா லக்னத்தில் 9 பாதம் இருக்குது, 2.25 நட்சத்திரம் இருக்குது. அப்போ சித்திரை 3-4 பாதங்கள்லையும் நம்ம லக்ன புள்ளி அமையலாம். சுவாதி 4 பாதங்கள்லையும் ஏதோ ஒரு பாதத்தில் நம்ம லக்ன புள்ளி அமையலாம். அதே மாதிரி விசாகம் 3 பாதத்துலேயும் ஏதோ ஒரு புள்ளியில் நம்ம லக்ன புள்ளி அமையலாம். அப்படி நம்ம லக்ன புள்ளி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்த பிறகு அந்த புள்ளிக்கு கரெக்டாக 6ஆம் பாவம் அப்படிங்கிற ஒரு புள்ளி கிடைக்கும். அந்த புள்ளியை சனி தொடும்போது மட்டும்தான் நமக்கு இந்த பாதிப்போ அல்லது நன்மையோ நடக்கும். நல்லது நடந்தாலும் இதே கணக்கு தான். அப்போ உண்மையிலேயே 6ஆம் பாவத்துக்குள்ளே சனி நுழைஞ்சிட்டாரான்னு பார்க்குற ஒரு விஷயந்தான் அக்யூரேட்டான ப்ரெடிக்ஷன். அப்போ அக்யூரஸியை போக போக நம்ம டிகிரியை பார்க்கணும். 360 டிகிரிகளில் நம்ம லக்ன புள்ளி எது, 6ஆம் பாவ புள்ளி எது அப்படின்னு தெரிஞ்சு அப்போ தான் உண்மையிலேயே சனி வந்து என்ட்ராகுதுன்னு அர்த்தம். நாம் என்ன நினச்சிக்கிறோம், ஒரு ராசி விட்டு ராசி மாறின உடனே எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா பாதிக்குதுன்னு நினச்சிக்கிறோம். அது தப்பு. ஸோ இந்த வகையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சனியை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. சனி கெட்டவர் என்றாலும் கூட அவர் நல்ல பாவங்களுக்கு அதிகாரம் பெறும்போது கெடுதலை செய்வதில்லை. அதே நேரத்தில் கெட்ட பாவங்களுக்கு நம்ம ஜன்ம ஜாதக சனி அதிகாரம் பெற்றிருந்தால் 8ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடம் போன்ற பாவங்களில் வரும்போது மட்டும்தான் அந்த கெடுபலன்களை தீமையாக செய்வார். இப்போ நமக்கு சனி கெட்டவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஜாதகப்படி 8ஆம் பாவம் 12ஆம் பாவத்தில் ஒரு புள்ளி அல்லது ஏதோ ஒரு 2 பாவத்தையும் சேர்த்து சனி தான் வந்துருச்சுன்னு வைங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எந்த கிரகம் சனியினுடைய நட்சத்திரத்தில் டிரான்சிட்டில் போனாலும் கூட அந்த சமயத்தில் நமக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும், திசாபுத்தி தொடர்பில் வரும்போது. அதே மாதிரி தான் இந்த சனி திசாபுத்தி தொடர்பில் வரும்பொழுது நல்ல பாவங்களுக்கு நம்ம ஜனஜாதத்தில் அதிகாரம் பெற்றிருந்தால் பெருசாக பாதிக்கவே செய்யாது, மாறாக நல்லது பண்ணுன்னு சொல்ல வரேன். ஏன்னா இப்போ துலா லக்னத்திற்கு 6ல் வந்த சனி நன்மையான சனின்னே எடுத்துக்கலாம். 4ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ வந்தால் லக்னத்துக்கு பாதிப்பு. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 6ஆம் இடம் என்பது மெயினாக பகை, நோய், கடன். அதனால் பிரிவினை, கணவன் மனைவி அல்லது வேறு விதமான வழக்குகள் இது சம்மந்தப்பட்டதையும் குறிக்கும், நோய் ஸ்தானத்தையும் குறிக்கும். அப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் நோய் கிரகத்துக்கு தொடர்பு இருந்தால் சனி அந்த வேலையை பண்ணும். அப்போ பகை, நோய், கடன் அப்படின்ற கான்செப்டில் நமக்கு வருதாங்கிறத நம்ம ஜனன ஜாதக சனி தான் தீர்மானம் பண்ணும். அதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் ஒரு சனி கிரகம் ஒரு ராசிக்குள்ளே நுழைஞ்சதுனால மட்டும் நமக்கு அது கெட்ட பாவம் என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதில் வந்து கரெக்டாக நான் சொன்ன மாதிரி அந்த டிகிரியில் 6ஆம் பாவ புள்ளி எது அப்படின்னு அதில் நுழையுதோ அந்த ஒரு பாதம் கடக்கிற வரைக்கும் ஒரு 3-4 மாதத்துக்கு தான் அப்படியே வந்தாலும் அந்த இம்பேக்ட் இருக்குன்னு சொல்லி சனியினுடைய வலிமையை நம்ம ஆழ்ந்து சிந்திப்போம். அதன் பிறகு நம்ம ஜன ஜாதகத்தை கரெக்டாக சோதித்து இந்த 12 பாவ உபநட்சத்திரங்களோ அல்லது 12 பாவ புள்ளிகளையோ நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நம்ம இந்த டிகிரி பிரகாரம் சனியை பார்த்து எப்போ நமக்கு சனியினால் பாதிப்பு இல்லை சனியினால் நல்லது நடக்குதுங்கிறதையெல்லாம் தீர்மானம் பண்ணிக்குவோம். அது இல்லாமல் எல்லாத்துக்கும் சனி தான் பொறுப்புன்னு நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.